வீட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். பேட்டு, அப்புறம் ஒரு கர்ச்சீப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு பேட்டை சுத்தி டொகினில் மேல் கிரிப் இல்லாமல் பிடித்து நீ பொட்டு வச்ச தங்க குடம்னு ஒரு பாட்டை போட்டு ஒரு சிக்ஸ் அடிச்சா அது கெத்து. ஸோ தேங்க்யூ அட்டகரி தினேஷ் சார். ஸோ லப்பர் பந்து இத மூவி அனலைஸா இல்ல மூவி அப்ரிசியேஷனா இல்ல மூவி ரிவ்யூவா எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாசிட்டிவாக தான் கூற போகிறேன். ஏன்னா படமே பாசிட்டிவ் ரிசல்ட்ல தான் வந்து நிக்குது. சோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இனிமே வந்து தோனி ஃபேன்ஸ்லாம் வந்து ஸ்டேட்டஸ் கண்டிப்பா ரெடி பண்ணிடுவாங்க. இனிமேல் எது வந்தாலும் பொட்டு வச்ச தங்க கோலம் இந்த சாங் தாண்டா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஒரு சிக்ஸ் அடிச்சாலே ஓடாத ஸ்டேட்டஸ் நான் போடுறாங்க. இதுல இந்த சாங் வேற கிடைச்சிருச்சு. தோனி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்த படம் வந்து சென்னை 2028 அப்புறம் ஒரு கிரிக்கெட் படம் வந்து ஒரு ஃபேவரட்டா அமைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த லப்பர் பந்து படம் தான். ஹரிஷ் கல்யாணோட ஹிட் லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து இது பார்க்கிங் அப்புறம் இது வந்து இந்த படம் அமைந்திருக்கிறது. ஸோ லப்பர் பந்து மூவி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஸ்பாயிலர் அலர்ட் கண்டிப்பாக இருக்கும். படத்தை பத்தி நான் பேச போறப்ப சில முக்கியமான கருக்கெல்லாம் நான் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு படம் பார்க்காதவர்கள் பார்த்து வந்து பாருங்க. ஏன்னா 2-3 ரிவ்யூ தான் வருது, நானும் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம அவ்வளவு பெரிய யூடியூபர் இல்லைனாலும் அதெல்லாம் உண்மை அவங்களுக்கு உண்மையா இருக்கணுங்கிற பட்சத்துல அதை நான் சொல்றேன். ஸோ லப்பர் பந்த மூவியை பத்தி ஃபுல்லா நம்ம இன்னைக்கு வந்து நான் பார்க்க போறேன். ஸோ வெல்கம் பேக் டு தி மூவி செட்டக்கல். நான் ஜோய்லஸ் ஆண்டனி. படத்தை பத்தி முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா சொல்ல நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ஊருக்காரங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் கூப்பிட்டுருப்பாரு. காளி வந்துட்டு அந்த டீமோட கேப்டன். பட் அங்க இருக்கிற கேஷ் ப்ராப்ளம்னால அங்க இருக்கிற டீம்மேட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு வழியாக அந்த டீம்ல போய் விளையாடலான்னு பார்ப்பாரு. பட் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஊர்ல கெத்துங்கிற அட்டகடை தினேஷ் அவர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறாரு. அவர் விளையாடுறப்ப போலன்னு பொழக்கிறாரு. அவர் விக்கெட்டை எடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட வந்து அவர் லெக் சைடு அடிக்கிறாரு, ஆஃப் சைடு தூக்கி போட்டா அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இவரோட பேச்சு வந்து எடுபடலை. இது வந்து எப்ப அப்படின்னா அட்டகடை சீரிஸ் வந்து ஒரு 20 to 25 வயசு அந்த பீரியட்ல வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கிறார். அப்ப வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இப்ப ஒரு 10-15 வருஷம் மாறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து இப்ப அவர் வந்து அவர் ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு டோர்னமெண்ட்ல வந்து அட்டகடை தினேஷ் திரும்ப விளையாடுறத பாக்குறாரு. அப்ப வந்து இவர் வந்து டாய்லெட் போற இடத்துல வந்து அவர் ஃப்ரெண்டு பாலா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. என்னன்னா இவருக்கு வந்து நீங்க தான் பெரிய ஆளும் தூக்கி வச்சு பேசுறீங்க, ஆனா வந்து அட்டகடை தினேஷ் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்றப்ப இது அட்டகடைக்கு அது தினேஷ்க்கு போகும்பொழுது 2 பேரும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிறாங்க, இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அட்டகடை தினேஷோட பொண்ணை தான் வந்து இவர் லவ் பண்றாரு. லவ் பண்ணும்பொழுது அட்டகடை தினேஷ்க்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து சுத்தமா கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்காது. ஸோ இவர் வந்து பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. யாரு அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் குடும்பம் வந்திருக்கும். அப்பதான் தெரிய வருது நம்ம எப்படி அவஸ்தப்படுறோமோ நம்ம மாதிரி நம்ம பொண்ணும் அவஸ்தப்படுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்குள்ள இவங்க அடிச்சுக்கிறாங்க. யாருன்னா ஹரிஷ் கல்யாணும் அட்டகடை தினேஷும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பொண்ணை கொடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் ஈகோ கிளாஷ் வந்து எப்படி முடிஞ்சிச்சு. ஏன்னா இவர் தான் விக்கெட் எடுப்பாரு. யாருன்னா ஹரிஷ் கல்யாண் தான் விக்கெட் எடுப்பாரு. ஸோ இந்த ஈகோ கிளாஷ் ஒரு பக்கம் கிரிக்கெட் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் சொந்த வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஒரு கேஸ்டான ஒரு விஷயம் ஒன்று வரும். இதெல்லாம் கலந்து வந்ததுதான் இந்த ரப்பர் பந்தோட படம். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸ்பாய்லர் அலர்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுனால வேற வழி இல்லை. பட் குட் மூவியோட அப்ரிசியேஷனை வந்து அதை சொல்லிதான் சொல்லணுங்கிற கடமைக்கு உண்டாயிருக்கிறோம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த கல்லி கிரிக்கெட் விளையாடுறவங்களாம், அதாவது நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் பொதுவாக வந்து இப்போ சென்னை 2028 அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ளூ ஸ்டார் இருக்கு இல்லைன்னு சொல்லல, தாராளமா ப்ளூ ஸ்டார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த படம் தான், அது மாற்றுக்கிறதுக்கும் இல்லை. ஆனா பட் ஃபேவரட் லிஸ்ட்ல வந்து சேர்ந்த படம் வந்து இந்த படம். ஏன்னா அந்த டோர்னமெண்ட் நடத்துறப்ப வந்து நம்ம பசங்களும் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்க ஈஸியா இருந்துச்சு. அந்த ஜெர்சி அடிக்கிறதா இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணோட ஊர்லயே வந்து ஒரு நம்ம டீம்ல ஒரு பிளேயர் இருப்பான். அவன் எப்படின்னா எல்லா டீம்லயும் வந்து விளையாண்டுருப்பான். இங்க ஒரு விளையாண்டுருப்பான், அங்க விளையாண்டுருப்பான், எல்லா இடத்துலயும் அவனை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவன் விளையாடுறப்ப எப்படி விளையாடுவான் அப்படின்னா அவனுக்கு வந்து எல்லாத்துக்கும் அவன் ஃபேவரட்டான ஆளா இருப்பான். அவன் விளையாண்டு கொடுத்துருப்பான், ஜெயிச்சிருப்பான். ஸோ அவனோட ஃபேம் அப்படியே மெல்ல 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 ஏறும். இந்த மாதிரி தான் ஹரிஷ் கல்யாண். ஆனா இவர் வந்து நம்ம கெத்து வந்து எப்படின்னா அவர் சொந்த டீம்ல வந்து விளையாண்டு அதிகமா வந்து கோப்பைகளை வந்து அள்ளி கொடுத்தவர். படம் வந்து எதுவுமே போரே அடிக்கல. ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சிருக்காரு. கிரிக்கெட் பார்க்க தெரியாதவங்களுக்கு கூட அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒருத்தர் தூங்குறதுக்குன்னா தேட்டருக்கு வருவார், எப்போ வந்தாலும் எந்த படம் வந்தாலும் நான் தூங்குறதுக்கு வருவார். ஆனா அவர் வந்து முழிச்சு பார்த்துருந்தாரு என் நண்பர் ஒருத்தர். ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல மைனஸ் அப்படின்னா எந்த மைனஸுமே இல்லைங்கிறதா மைனஸா இருக்கு. ஸோ எல்லாருமே அவங்க கேரக்டர் பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த லப்பர் பந்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்க்கான காரணம் நான் நினைக்கிறேன். இந்த படத்துல வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம்னா நம்ம கிராமப்புறத்துல இருக்கிற சகோதரர்களா இருக்கட்டும், இல்லை ஊருக்கு அவுட்டர்ல இருக்கவங்க, இல்ல நம்ம சிட்டியில இருக்கவங்க
டோர்னமெண்ட் நடத்தினாலே எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத ஒரு காமிச்சிருப்பாங்க. அந்த டோர்னமெண்ட் நடத்துறப்ப டைரக்டா வந்து ஃபைனல் போகிற விஷயமா இருக்கட்டும், ஸ்பான்சர் பிடிக்கிற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஜெர்சி அடிக்கிற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. ரசிச்ச விஷயங்கள்ல இது ஒன்று. அதே மாதிரி அட்டகட்டி தினேஷ், இவர் வந்து ஒரு அண்டர் ஆக்டர். அட்டகட்டி படத்திற்கு பிறகு இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச 2 படம் இருக்குங்க, விசாரணை, குக்கு. இதெல்லாம் வந்து அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்ததே ஒழிய அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்க வச்சுச்சான்னா இல்லை. இதுதான் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். நல்ல படங்கள் வந்து நடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது, கஷ்டங்கிற மாதிரி போகிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எப்போதுமே ஒரு கமர்ஷியல் ஃபிலிமோ இதே மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆக்டர்ஸ் எதை சூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி படங்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஆதரவு எந்த அளவுக்கு தெரிவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் வந்து சேரும், நல்ல ஸ்கிரிப்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்து சேரும். ஸோ அட்டகடி தினேஷ் வந்து இந்த விஜயகாந்தோட மிகப்பெரிய ரசிகராக இருக்கிறார். இவர் வந்து விஜயோட ரசிகர் ஹரிஸ் கல்யாண். ஸோ அட்டகடி தினேஷ் வந்து என்ட்ரி ஆனாலே வந்து நீ போட்டு வச்ச அந்த தங்க கூட அந்த சாங் தான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஒழிக்கப்படும். அதை வச்சுக்கிட்டு அந்த பேட்டில் வந்து கிரிப்புக்கு பதிலாக அதை கட்சி போச்சு சுத்திக்கிட்டு ஒரு பால் சாமிக்கு ஸ்டொக் வச்சுட்டு அடுத்த பால் 6 அடிச்சு பறக்க விடுறதெல்லாம் வந்து பாக்குறப்ப பட்டாசா இருந்துச்சு. கேஷுவலா, அதாவது நம்ம டோர்னமெண்ட்ல விளாடுறப்ப இப்ப போஸ்டர்ஸ் ஒன்று அடிச்சுட்டு இருப்பாங்க, என்னன்னா லுங்கி கட்டி ஆடக்கூடாது. சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா லுங்கி கட்டி ஆடுவாங்க, எப்படி போனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க வந்து ஒரு கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒருத்தன் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, பட் அந்த கிரிக்கெட் அவனால விட முடியல. ஒய்ஃபுக்கு தெரியாம தான் செய்யற பெயிண்ட் அடிக்கிற தொழில வந்து மையமா வச்சுட்டு நான் வெளியில இருக்கேன் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வந்துருவாரு. ஒய்ஃபுக்கும் அப்பப்போ தெரியும். ஸோ ஒரு ஃபேமிலி மேனாவும் அட்டகடி தினேஷை லைக் பண்ற மாதிரி இருந்துச்சு. 2 ஸ்டேஜ் இருக்குல்ல, ஒன்று கல்யாணம் ஆன புதுசு, இன்னொன்று பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுலேயே அவர் கிரிக்கெட் வந்து விட முடியாத ஒரு கேரக்டரா இருக்காரு. ஸோ அட்டகடி தினேஷ் வந்து ஸ்கோர் பண்ற லெவல்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த இடம் முடிஞ்சா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஸ்பாய்லர் அலர்ட். அட்டகடி தினேஷ் வந்து ஹரிஸ் கல்யாண் வந்து ரப்பர் பண்டில் வந்து 6 அடிப்பாரு, அவுட்டும் ஆவாரு. ரப்பர் பண்டை பொறுத்தளவுக்கு ஒரு கிங்கு. ஆனா அது வந்து கேரட் பால்ல வந்து விளையாடுறப்ப அவருக்கு வந்து அது செட் ஆகாது. எப்படி இருக்கும்னா கார்டு மாட்டணும், பேடு வைக்கணும், அதுக்கிறப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது ஃப்ரீயா இல்லாத மாதிரி இருந்துச்சு, விளையாடவே முடியல அவரால். ஸோ ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அட்டகடி தினேஷ் வந்து கலாய்க்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்க வந்து அவுட் ஆயிடாதீங்க, நீங்க தெய்வம். போர்டில் எழுதுறப்ப உங்க டீம் பேரை சோக்கர்னு எழுதுவாங்க. ஸோ அட்டகடி தினேஷ் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. அட்டகடி தினேஷ்க்கு எப்படின்னா ஒரு மேட்ச் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த மேட்ச் வந்து அவர் தூங்கவே மாட்டார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் ரசிச்சது வந்து ஹரிஸ் கல்யாண். ஹரிஸ் கல்யாண் வந்து ஒரு பரம தோனி ரசிகர், விஜய் ரசிகர், சிஎஸ்கே ஃபேன் பாயாக வீடே வந்து பெயிண்ட்ல வந்து சிஎஸ்கே தான் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ ஹரிஸ் கல்யாணோட கேரக்டர் வந்து ஏற்கனவே பார்க்கிங்ல இதே மாதிரி கதை தான், ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டரா வந்து ஜெயிச்சிருப்பாரு. அதே மாதிரி கதைகள் தான் இங்க சூஸ் பண்ணி இங்க வந்து வெற்றியும் செய்திருக்கிறார் ஹரிஸ் கல்யாண். ஸோ அவரோட விக்கெட்டை வந்து இவர் எடுக்கிறப்ப, யார் அட்டகடி தினேஷ் விக்கெட்டை வந்து இவர் எடுக்கிறப்ப அவருக்கு வந்து அது மண்டை குடைச்சலா இருக்கும். இது எங்க போய் பாதிக்கும் அப்படின்னா பொண்ணு பார்க்க போற இடத்த வரைக்கும் ஹரிஸ் கல்யாணுக்கு பாதிக்கும். ஹரிஸ் கல்யாணாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல இறங்கி வர முடியாது. ஒரு கேரட் பால் மேட்ச்னு விளையாடுறப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுற ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா ஹரிஸோட ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் வந்து டோர்னமெண்ட் நடத்துவாரு. ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொன்னேன்ல, ஹரிஸ் கல்யாணம் வந்து இந்த டீம்ல சேர்க்கறத விரும்பல, ஏன்னா கேஸ்ட் பார்க்கறனால அவங்கலாம் வந்து நம்மளாம் ஒரே கேஸ்டா தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுற ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அதுதான் டிஎஸ்கே அவரோட டீம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா காளி வெங்கட் தான் கேப்டனா இருப்பாரு. நீ ஹரிஸ் கல்யாணுக்கு சப்போர்ட் பண்றது எங்க டீம் விட்டு வெளியில போங்கறனால ஹரிஸ் கல்யாண் வந்து காளி வெங்கட்டையே வந்து டீம் கேப்டனா போட்டு ஒரு டீமை செட் பண்ணுவார். அந்த டீம்ல விளையாடுவாரு நம்ம அட்டகடி தினேஷ். ஸோ அவருக்கு வந்து விளையாடவே வராது, கேரட் பால்ங்கிறப்ப விளையாடவே வராது. பேடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கார்டு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாடவே தெரியாது. எந்த இடத்துல இவர் விக்கெட்டுக்காக இயங்குனாங்களோ இப்ப கேரட் பால்னு வரப்ப விக்கெட்டே உருவக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து ஆயிடுவாரு. ஐயோ தெய்வமே விக்கெட்டே விட்டுறாத, நீ அவுட் ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து கேவலப்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்த்து போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் போயிட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல லவ் பண்றாருல பொண்ணு, அவங்களோட அம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு, ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு மேட்ச்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணுமே பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படிம்பாரு. சார் இவர் சொல்லுவாங்க நான் மதியம் வரனே அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல காலையில தான் வரணும் அப்படின்னு சொல்றப்ப இவர் டோர்னமெண்ட்டு போய் சொல்லுவாரு எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதனால வந்து மதியம் மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோன்னா அவர் வழி இல்லாம பொண்ணு பார்க்க போவார். இப்ப அந்த டீம்ல யார் நல்லா விளையாடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஸ் கல்யாண் தான் விளையாடுவாரு. டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போயிடும். இந்த டீம்ல வந்து நல்லா விளையாடாத ஆளா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்டகடி தினேஷ், கெத்து தினேஷ் தான் இருக்காரு. அந்த மேட்ச்சு போலான்னு பொழப்பாரு. 94 ரன். எந்த ஒரு மொமெண்ட்டை விட்டாரோ அந்த மேட்ச் வந்து அவர் டவுன்லாம் ஆர்டர்லாம் மாத்தி இறங்குவார். ஓப்பனிங் தான் இறங்குவார், ஸ்ட்ரைக்கு தான் எப்போதும் பிடிப்பாரு. அவரோட கேரட் பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒரு 5 டவுன் 6 டவுன் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டோம்னா 94 ரன். விஜயகாந்த் சாங்கை வந்து அப்ப போடுவானுங்க.
அதுக்கு முன்னாடி அவர் எங்க என்ட்ரி ஆனாலும் சாங்ஸ் கேட்பாங்க. ஆனா ஊரை தாண்டி எங்கேயுமே சாங்ஸ் அவருக்கு போட மாட்டாங்க. இந்த இடத்துல அவருக்கு ஒரு சாங் போட்டானுங்க, நீ பொட்டு வச்ச தங்க குணம், ஏதோ ஒரு சம்திங் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டை போட்டு எந்த இடத்துல மரியாதை இழந்தமோ அதே இடத்துல அடிச்சு மரியாதை சம்பாதிப்பாரு கீர்த்தி தினேஷ். ஹரிஷ் கல்யாண் வந்து எப்படின்னா, இப்ப பேட்டிங் முடிச்சுட்டாங்க, பவுலிங் ஆள் வேணும்ல, அந்த இடத்துல ஒரு விஜய் பாட்டு ஒலிக்குது, ஆடுங்காடா என்ன சுத்தி பிஜிஎம் ஒலிக்குது, அந்த இடத்துல ஹரிஷ் கல்யாண் வந்து நிக்கிறார். ஸோ என்னன்னா, நீ பொண்ணு பார்க்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், எனக்காக வந்துட்டு நீ போய் மேட்ச் விளாடுன்னு சொல்லியிருக்கோம் ஃபிளாஷ்பேக்ல. ஸோ இதுதான் நடந்திருக்கும். சார் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கும். இந்த ரப்பர் பந்து படத்துல பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஒரு கேஸ்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும், ஆனா கேஸ்டுக்குள்ள போகாது, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ டேரக்டர் பாராட்டணும், கிராஃப்ட் ஒர்க்கு சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது, பெண்களை வந்து உள்ளே வர வைக்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. யாருமே தூங்கலை, படம் தூங்க வரேன்னு சொல்ல வரவனையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த படம் வந்து பார்க்க வைக்குது. ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். ஸோ கிரிக்கெட் தாண்டி ப்ளூ சட்டை மாறன் அவர் வந்து ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்லியிருப்பாரு, பொதுவாக ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருப்பாங்க, அப்பா அம்மாவே காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிரிக்கெட்டையே வாழ்வாதாரமாக வச்சுக்கிட்டு இன்னமும் ஒரு 40+ ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கும், அதை சுற்றி ஒரு கதை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு லவ் இருக்கும், ஒரு வாழ்வியல் இருக்கும், அதெல்லாம் அழகாக அட்டகடி தேசையில் வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு லவ் பண்ணும். பொதுவாக அந்த படத்துலலாம் வந்து அப்பா வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுவார், யார் கிட்ட லவ் பண்ண, யார் என்ன பையன் அது இதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாரா, என் பொண்ணு லவ் பண்ணுதா, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட பொண்ணு வந்து அவருக்கு எந்த அளவுக்கு செல்லங்கிறது அந்த ஒரு சீனில் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பார், எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்க மாட்டார். அப்படி எதிர்ப்பு ஒரு கட்டத்தில் தெரிவிக்கிறப்ப கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லவே மாட்டார். அவரோட நட்டிப்பு ஒரு கேஷுவல் ஆக்டிங்னு ஒன்று இருக்குல்ல, உண்மையே சொல்கிறேன், அட்டகடி தினேஷ் அந்த பொண்ணு தான் டேட் லிட்டில் பிரின்சஸாக நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செக்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ண முடிஞ்சு, எதுவுமே வந்து இந்த சீன் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. சாங் வந்து மூவிக்கு ரிலேட்டடாக வர சாங்ஸாக இருக்குது. ஸோ குத்தி சாங் அது மாதிரி எதுவுமே இல்லை. உண்மையிலே சினிமா லவர்ஸ்க்கும் இது விருந்து. படத்தை பொதுவாக பேசிக்காக ட்ரோல்ஸ் 4 பேர் பண்ணுறாங்கன்னா கூட இந்த படம் அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ ஹாட் ஸ்டாரோட மதிப்பு இன்னமும் கூடும் இந்த ஒரு படத்தினால கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தை வந்து எத்தனை தடவை வந்து விஜய் சூப்பரில் வந்து போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த படம் லப்பர் பந்து ஒரு சமத்துவத்தை அழகாக பேசியிருக்கு. டிஎஸ்கே பாலாவோட காமெடி சொல்லி ஆகணும். இது எப்படின்னா, கெத்து சைடில் ஒருத்தர் இருப்பார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவர் மாப்பிள்ளையா. இந்த சைடு ஹரிஷ் கல்யாண் சைடு வந்து பாலா இருப்பார். இவங்க 2 பேரும் பேசிக்கிற கன்வர்சேஷன் நல்லா இருக்கும். நீ பெருசா நான் பெருசா, என் மாப்பிள்ள பெருசா ஓ மாப்பிள்ள பெருசான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பேச கிரவுண்டுக்கு வெளியில இவங்க மேட்ச் விளையாடிட்டு இருப்பாங்க, கிரவுண்டுக்கு வெளியில இவங்க பேசுற அந்த கன்வர்சேஷன் நன்றாக இருக்கும். எனக்கு என்னாச்சுன்னா ஒரு குறை அப்படின்னா, சச்சின் ஃபேன்ஸ் காமிச்சிருப்பாரு கெத்து தினேஷா, இவர் தோனி ஃபேனு, கங்குலி ஃபேனாவும் காளி வெங்கத்தை காமிச்சிருப்பாங்க. ரெக்கி பாண்டிங்கை மட்டும் ரெக்கி பெயிண்டிங்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு ரெக்கி பாண்டிங் ஃபேன், ரெக்கி பெயிண்டிங்னு சொல்லிட்டாங்க. ஒரு தடவை சொன்னா பரவாயில்லங்க, 3-4 தடவை சொல்லி வச்சிருக்காங்க. சார் ஓகே இட்ஸ் ஃபைன். பட் இருந்தாலும் ரப்பர் பந்த் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்து. ஸோ ஃபேமிலியோட கட்டாயமாக போய் பாருங்கள், எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம டோர்னமெண்ட்ல வந்து ஸ்பான்சர் பிடிக்கிறது, நம்ம பசங்க வெளியில விளையாடுறது, இந்த டோர்னமெண்ட் இன்னமும் கிரிக்கெட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். எதுவுமே ஆபாச வார்த்தைகள் எதுவுமே இல்லை, முகம் சொல்லிக்கிற வார்த்தைகள் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலியோட சேர்த்து பார்க்குறப்ப இப்போ வர சென்சார் படங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா U/A இந்த மாதிரி தான் இருக்கு. பட் நியூ சர்டிஃபிகேட் கொடுத்து இருக்கிற ஒரு படங்கள் ரொம்ப கம்மியாக தான் வர மாதிரி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு கட்டாயமாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துடுறேன். ஓவரலாக இந்த படம் பற்றி நான் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு மலையாள ஆக்ட்ரஸ், அதாவது யாருன்னா அட்டகடி தினேஷோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க வரவங்க, மாமியார் கேரக்டர் யாருன்னா அட்டகடி தினேஷோட அம்மா கேரக்டர் யூனிக்காக நடிச்சிருக்காங்க. எல்லாத்த பற்றி நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு மைண்டில் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்யுங்கள். நன்றி, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.